கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8:3. அதெப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதெப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. நியாயப்பிரமாணம் நமக்கு ஒரு டிமாண்ட் பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சுன்னா, நீ இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதை செய்தால் அது பாவம். அதை நான் செய்தேன் அப்படின்னு சொன்னா அது எனக்கு சாபம். இது எனக்கு ஒரு எதிராக, சாட்சியாக, நீ பாவி என்று எனக்கு எதிராக அது நின்று கொண்டிருக்கு. தேவன் இதை ஏன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, எனக்கு இரட்சகரோட தேவையை உணர்த்துறதற்காக. இதை செய்யாம என்னால் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஏன்னா நம்ம கொடுக்கப்பட்டது நம்முடைய பலவீனமான சரீரத்துக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சரீரத்துக்கு அதை செய்யக்கூடிய பலன் இல்லை. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. மாம்சத்தில் பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நமக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காததுனால, இல்லை நம்ம புறஜாதிகளாக இருந்தும் நம்ம ஆவியில மரித்ததுனால பாவ விளைவுகளில் நம்ம நின்று கொண்டிருக்கிறதுக்கு ஒரு தண்டனை உண்டு, ஒரு ஆக்கினை உண்டு. தேவனுடைய கோபம் என்று ஒன்று உண்டு. அது இல்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. ஆனா அந்த ஆக்கினை அங்க யார் மேல சுமத்தப்பட்டிருக்குதா? இயேசு கிறிஸ்துவின் மீது. அந்த பலவீனமான மாம்சத்தினால எதை செய்ய முடியாதோ அதை செய்யறதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? இறங்கி வந்தார். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை யாரு செய்யும் படிக்கு? தேவனே செய்யும் படிக்கு. நியாய பிரமாணத்தினால நம்மளை என்ன செய்ய முடியாது? மீட்க முடியாது. நியாய பிரமாணத்தினால நம்மளை பாவத்திலிருந்து வெளியில என்ன செய்ய முடியாது? கொண்டு வர முடியாது. நியாய பிரமாணத்துக்கு நம்மளுடைய இயல்பை மாற்றக்கூடிய சக்தி கிடையாது. நம்முடைய பாவத்தை கழுவக்கூடிய சக்தி கிடையாது. நம்மை பலப்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு என்ன செய்யாது? கிடையாது. அது வெறும் சட்டம். தேவனுடைய ஸ்டாண்டர்டை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய இயல்பை அது என்ன செய்து கொண்டிருக்கு? வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். அதை செய்யறதுக்கு யார் இறங்கி வந்தாரா? தேவனே செய்யும் படிக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் நியாய பிரமாணத்தை அழிக்கிறதுக்காக வந்தேன் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அதை நிறைவேற்றுகிறதற்காக நான் என்ன செஞ்சேன்? வந்தேன். எதுக்காக நிறைவேற்றுகிறார்? உங்களுக்கும் எனக்கும் பதில் அவர் அதை அங்க என்ன செய்திருக்கிறார்? நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ வாசிக்கலாம் கொலோசையர் 2:14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. இதுல கையெழுத்து அப்படின்னு சொல்லி என்ன சொல்லப்பட்டிருக்கு? நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்குதா? நமக்கு எதிரியாக இருக்குதா. நீ பாவின்னு சொல்லி எனக்கு உணர்த்துற ஒரு ஆதாரமா, ஒரு சாட்சியா அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நின்று கொண்டிருக்கிறது. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அதை தேவனுக்கும் நமக்கும் இடையே நடுவில் இராத படிக்கு அதை என்ன செஞ்சிட்டாரா? சிலுவையின் மேல் ஆணி அறைந்து விட்டார். இதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் செய்திருக்கிறார். ரோமர்களோட காலத்துல குற்றம் செஞ்சவங்களை சிறைச்சாலையில போடுவாங்களாம்.
போடும்போது சிறையில் அவங்க அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அறைக்கு முன்னால் அந்த கதவுல அவங்க மேல என்ன குற்றம், என்ன தண்டனை, அதை ஒரு பேப்பர்ல எழுதி அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, தொங்க போட்டிருப்பாங்க. அவங்களுடைய சிறைச்சாலை தண்டனை முடிந்து அவங்க செல்லும் போது அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் அந்த சிறைச்சாலை அதிகாரிட்ட அவங்க கொடுக்கணும். அவங்க இந்த தண்டனையை இந்த நபர் ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்து முடித்து விட்டார்னு சொல்லி அவர் கேன்சல்டுன்னு அவர் என்ன செய்வார், ஒரு சைன் போடுவார். அது போட்டு அதை கிழிச்சு போட்டுருவார். அதுக்கடுத்து யாரும் அந்த நபரை இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த அர்த்தத்துல தான் பவுல் அதை இங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மறுபடி வாசிக்கலாம் 14வது வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் நீ இந்த பாவம் செய்துட்ட, நீ பாவி என்று அது ஒரு சாட்சியாக நிற்கிறது. இந்த சாட்சிய, இந்த ஆதாரத்தை தேவனுக்கும் எனக்கும் இடையில இருந்து எடுத்து சிலுவையில அறைந்து அவருடைய இரத்தத்தினால கழுவி தேவனுடைய பிள்ளையா அவர் என்ன செஞ்சிட்டாரா, மாற்றி விட்டார். உங்களை யாரும் பாவின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. உங்க சிந்தனையில சாத்தானால நீ பாவி என்ற எண்ணத்தை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமான சத்தியம். நீங்க பாவின்னு உங்களை நினைக்கிற வரைக்கும் அவர் கொடுத்த கிருபையை உங்களால என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இதை பெறுகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நிறைய பேர்கிட்ட ஜெபிக்கும் போது அவங்க சொல்றது அதுதான், நான் பாவியா இருக்கிறேனே, எனக்கு இதை பெற்றுக்கொள்ள தகுதி இருக்கிறதா? நம்ம எப்படி நம்மளை பார்க்குறோம் ரொம்ப முக்கியம். சத்தியத்தின் படி பார்க்குறோமா, நம்ம உணர்வுகளின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோமா? நமக்கு எதிராக இருந்த அந்த கட்டளை சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சா, ஆணி அடிக்கப்பட்டாச்சு. அது கேன்சல் பண்ணிட்டாரா அவரு. நம்மளை யாரும் பாவின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். கிறிஸ்துவின் மூலம் நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா, நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை பாவி என்று வேறு ஒருவரும் சொல்ல முடியாது, சாத்தானும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த ஆதாரத்தை, தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஆதாரம் சிலுவையில் ஆணி அடைக்கப்பட்டாயிற்று, அது குலைத்து போடப்பட்டாயிற்று. நமக்கு எதிராக அந்த ஆதாரம் கிடையாது. எபிரேயர் 4:16 வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். எந்த சூழ்நிலையில நின்றாலும் தைரியமா தேவனிடத்தில் அவர் வர சொல்லுகிறார். நீங்க ஒரு பாவ பழக்கத்துல அடிமையா இருந்தாலும் சரி, அந்த விளைவுகள்ல நின்று கொண்டிருந்தாலும் சரி, நோயில இருந்தாலும் சரி, சாபத்துல இருந்தாலும் சரி, கட்டுகள்ல இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு. எந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் சரி, தைரியமா நீ என்கிட்ட வா. நீ இரக்கத்தை பெறணுமா, என்கிட்ட வா. ஏற்ற நேரத்துல என்னோட கிருபை உனக்கு தேவையா, ஏற்ற சமயம், அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தைரியமா என் கிருபாசன தண்டைக்கு என்ன செய்ய வா. எப்போ நமக்கு அந்த தைரியம் வரும்? நான் பாவி இல்லை, அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், எனக்கும் அவருக்கும் இடையே எந்த சாட்சியும் இல்லை, அவருடைய பிள்ளையா என்ன பார்க்கிறார், அது சிலுவையில் ஆணியறைய பட்டாயிற்று. இது தெரிஞ்சாதான் தைரியமா அவர்கிட்ட என்ன செய்ய முடியும், போக முடியும். இல்லாட்டி என்னை அவர் ஏற்றுக்கொள்ளுவாரா? அவர் ஏற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்? ஏசு கிறிஸ்து செஞ்சதை நாம எப்படி செய்ய முடியும்? நான் என்ன செய்யணும்னு கேட்கறது, அவர் என்ன செஞ்சிருக்கிறாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளாததை குறிக்கும், அதை விசுவாசிக்காததை குறிக்கும். அவர் சிந்தின இரத்தத்துக்கு இணையாக நம்முடைய செயல்களை கொண்டு போறது அது குறிக்கும். அவருடைய செயல்களை கனவீனப்படுத்தும், அதை விசுவாசிக்காத மாதிரி. அதனாலதான் அந்த கிருபைக்குள்ள இருந்தும் கிருபையை பெறாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை இருக்கிறது. அதை பெறாதவங்களுக்கும் கிருபை வெளியில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, காத்துக்கிட்டு இருக்கு.
இதை அறியாததுனால அந்த கிருபையில் உள்ள விடுதலை, மீட்பு வெளிப்படாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.